Hi sisters and brothers, welcome to our channel Guru Krupa 369. இந்த வீடியோவில் நம்ம சயின்ஸ்க்கான டூயினோஸ் தான் பார்க்க போகிறோம். 6 to 12 வரைக்கும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதனால எக்ஸாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4, டெட்டு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவராலாக பார்த்துலாம். டிவார்மிங் இஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் அஸ்காரிஸ் இன்ஃபெக்ஷன். டிவார்மிங் எதுக்கு ட்ரீட்மெண்ட்னா அஸ்காரிஸ் இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் தான். நேஷனல் டிவார்மிங் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அப்சர்வ் வந்து February 10. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. February 10 தான் வந்து நேஷனல் டிவார்மிங் டே. இந்த ஸ்கூல்லலாம் நம்மளுக்கு நாடாப்புழுக்கான டேப்லெட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டேயில் தான் கொடுப்பாங்க. இப்போ கூட பசங்க கொடுக்குறாங்க ஸ்கூலில். அது எதுக்குன்னா வந்து அந்த அஸ்காரிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து எடுக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிலேரியாசிஸ் ஆர் எலிஃபேண்டியாசிஸ். ஃபிலேரியாசிஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து எலிஃபேண்டியாசிஸ், யானைக்காலம்னு சொல்லணும் இல்லையா, அதுதான். எதனால் வருதுன்னா உச்சரேரியா பேங்க்ராப்டி அந்த ஆர்கானிசம்னால தான் வருது, பேத்தஜன்னால. இட் லீட்ஸ் டு த ஸ்வெல்லிங் ஆஃப் லெக்ஸ் அண்ட் க்ரோயிங் டியூ டு த அக்யூமுலேஷன் ஆஃப் எக்ஸஸ் லிம்ப். எதனால் அந்த காலையில் வீக்கமாக இருக்கும் அந்த லிம்ப்ஸ் எல்லாமேனா, இந்த லிம்ப்ன்ற ஒரு ஃப்ளூயிடு வந்து ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகிருக்கும். பேத்தஜன் பார்த்துக்கோங்க, உச்சரேரியா பேங்க்ராப்டி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஃபிலேரியாசிஸ் எலிஃபேண்டியாசிஸ் எதனால் வருதுன்னா உச்சரேரியா பேங்க்ராப்டினால வருது. இது பாருங்கள் இன்ஃபோபிட்ஸு. Copepats are tiny crustaceans like shrimp that lives in sea. They are only creatures known to have only one eyes. இந்த ஒன் ஐ இருக்கிறது எதுனா கோபிபாட்ஸ். சென்டிபெட்ஸ், மில்லிபெட்ஸ் பாருங்கள், இது வந்து சேம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீட் தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கலாம். சென்டிபெட்ஸ் பாருங்கள், தே ஆர் த ஃபாஸ்ட் ஹண்டர்ஸ். தே கம் அவுட் அட் த நைட், சரிங்களா, அண்ட் ஃபீட் ஆன் அனிமல்ஸ் சச் அஸ் த ஸ்லக், வுட் ஸ்லைஸ், இயர்விக்ஸ். தே கிராஸ்ப் தெம் வித் தேர் ஃபேஞ்சஸ் அண்ட் கில் தெம் வித் பாய்சன் விட்டு கில் பண்ணது. இது வந்து ஃபாஸ்ட் ஹண்டர்ஸ். ஃபீமேல் சென்டிபெட்ஸ் லே தேர் எக்ஸ் இன் த சாயில், காட் தெம் ஃபியர்ஸ்லி அகேன்ஸ்ட் த ப்ரெடேட்டர்ஸ். தேர் ஆர் 2800 ஸ்பீஷஸ் ஆஃப் சென்டிபெட்ஸ் அண்ட் தே ஆர் ஃபவுண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எவ்வளோ ஸ்பீஷஸ் இருக்குது? 2800 வெரைட்டிஸ் இருக்குது. ஜெயின் சென்டிபெட்ஸ் ஓவர் 30 சென்டிமீட்டர் இருக்கும், அதாவது 12 inches. லாங் லைவ் இன் ரெயின் ஃபாரஸ்ட். சென்டிபெட்ஸ் மீன்ஸ் 100 legs. சென்ச்சுரினா 100 தானே, அப்போ 100 legs. பட் மோஸ்ட் ஸ்பீஷஸ் ஹேவ் ஓன்லி 30 pairs. மோஸ்ட் ஸ்பீஷஸ் ஹேவ் ஓன்லி 30 pairs. மில்லிபெட்ஸ் பாருங்கள், தெர் ஆர் அபவுட் 8000 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ். இதில் 2800 பார்த்தோம் இல்லையா சென்டிபெட்ஸில், அதே மாதிரி மில்லிபெட்ஸில் வந்து 8000 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ். இதில் இந்த சாயில் அண்ட் ஃபீட் மெயின்லி ராட்டிங் பிளான்ஸ் வந்து சாப்பிடும். த செக்மெண்ட்ஸ் ஆஃப் their skin overlap to protect them and some can curl up into the balls. Millipedes have 2 pairs of legs on each segment. This name means 1000 legs. இது வந்து 100 legs. இது சென்டிபெட். மில்லிபெட்னா வந்து 1000 legs. பட் மோஸ்ட் மில்லிபெட்ஸ் ஹேவ் ஓன்லி அபவுட் 100 தான் இருக்கும். லாங்கஸ்ட் ஹேவ் 750 pairs இருக்கும். மில்லிபெட்ஸ் curl into tight balls when they are disturbed. Pili millipedes look like wood lice but have more legs. பார்த்துக்கோங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து, do you see honey bee visiting flowering plants of your garden? When do they visit? When they visit, what is the great slice? ஓகே, அதில் ஒன்றும் இல்லை. pearl கல்ச்சர் பாருங்கள். pearl is synthesized by pearl ஐஷர்லேருந்து தான் வருது. இட் இஸ் ப்ரீஷியஸ் அண்ட் யூஸ்ட் இன் ஜுவல்லரி மேக்கிங். அந்த முத்து பற்றி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், the octopus is incredibly intelligent. இட் இஸ் த ஒன்லி இன்வெர்டிப்ரே தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் எமோஷன் இருக்குது, எம்பத் இருக்குது, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, செல்ஃப் அவேர்னஸ் இருக்குது, பர்சனாலிட்டி அண்ட் ஈவன் ரிலேஷன்ஷிப் வித் ஹியூமன்ஸ். இது இந்த ஒரு ஆக்டோபஸ்க்கு இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சம் ஸ்பெக்குலேட் தட் வித்தவுட் ஹியூமன்ஸ் ஆக்டோபஸ் வுட் இவென்ச்சுவலி டேக் அவர் பிளேஸ் ஆஸ் அ டாமினேட் லைஃப் ஃபார்ம் ஆன் எர்த். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்னமெண்டல் இகினோடர்ம்ஸ். ட்ரைடு ஸ்டார் ஃபிஷ்ஷும் அண்ட் சீ அர்ச்சின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. சீ குக்கும்பர் இஸ் ஏ காஸ்ட்லி டிஷ் சர்வ்ட் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். வந்து சீ குக்கும்பர் வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க. நம்ம கூட நியூஸில் பார்த்துருப்போம் இல்லையா, சீ குக்கும்பர் எல்லாம் திருடுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு, த ஜெயிண்ட் ஸ்குவிட் பாருங்கள், இட் ஹேஸ் ஏ டோனட் ஷேப்டு பிரெயின் தட் என்சர்க்கிள் த இசோஃபேகஸ். வந்து என்சர்க்கிள் ஆகிருக்கும். ப்ளூ ரெவல்யூஷன் என்னென்னா, த டேர்ம் ப்ளூ ரெவல்யூஷன் ரெஃபர்ஸ் டு ரிமார்க்கபிள் எமர்ஜென்ஸ் ஆஃப் த அக்வா கல்ச்சர் த்ரூ ஃபிஷ் அண்ட் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ளூ ரெவல்யூஷன் சொல்கிறோம். கல்ச்சரிங் ஆஃப் த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ரெப்பட அக்வா கல்ச்சர். ஃப்ளையிங் ஃபிஷ்க்கு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸோசீட்டஸ். அப்போ ப்ளூ ரிவல்யூஷன்னா என்னென்னா, இந்த கடலில் வாழ்கிற அந்த இது பற்றியெல்லாம் இது பண்ணுறது தான் வந்து ப்ளூ ரிவல்யூஷன்ஸ். அதோட க்ரோத்துக்காக பண்ணுறாங்க இல்லையா அது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ளையிங் ஃபிஷ்னா எது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, எக்ஸோசீட்டஸ். A boy was playing in the ground enjoying the shower of rain. Suddenly he was surprised to see an organism which was jumping like frog மாதிரி ஜம்ப் பண்ணுது. He tried to catch with his hand. At once he was instructed by his mother not to touch as it is poisonous. It's a toad, is not a frog. அது ஃப்ராகா இல்லை டோடான்ட்டு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பாருங்கள், the smallest vertebrate Philippine goby dwarf pygmy goby is a tropical species fish found in the brackish water. எந்த வாட்டரில் இருக்கும்? brackish water இருக்கும். and mangrove areas in the southeast Asia measuring only 10 mm in length. அவ்வளோ குட்டிஸாக இருக்குது. the gigantic blue whale which is 35 meters long and 120 tons in weight is the biggest vertebrate animal. biggest vertebrate animal எதுனா வந்து நம்ம ப்ளூ வேலை தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இன்ஃபோ பிட் பாருங்கள். த காஸ்மோபாலிட்டன் sailfish கேன் ஸ்விம் ஃபாஸ்டர் தென் த சீத்தா விட அதிகமான ஸ்பீடில் ஓடுது. இட் கேன் ஸ்விம் அட்லீஸ்ட் 109 கிலோமீட்டர், அதாவது 68 miles per hour. while சீத்தா கேன் ஒன்லி மேனேஜ் 100 கிலோமீட்டர் தான் போகும், 62 miles per hour. அப்போது இந்த ஃபிஷ் பாருங்கள், காஸ்மோபாலிட்டன் sailfish வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னு சொல்கிறாங்க. த சைனீஸ் ஜெயிண்ட் சாலமண்டர் ஆண்ட்ரியாஸ் டெவிடியன்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் amphibian in the world. Its length is about 5 feet இருக்குது and 11 inches இருக்குது. Its weight about 65 kg, found in the central and south China. இது சாலமண்டர் ஆண்ட்ரியாஸ் டெவிடியன்ஸ் என்ற ஃப்ராகு. ஆம்பிபியன் சொல்லுங்களா? ஆம்பிபியன்னா பூமியிலையும் வாழும், கடல்லையும் வாழும். நெக்ஸ்ட் த ஆரோ பாய்சன் ஃப்ராகு ட்ரிச்சுரிஸ் ஹெல்விடிகஸ் ஃபவுண்ட் இந்த கியூபாவில் இருக்குது. இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆம்பிபியன் in the world. its length varies from 8.5 to 12.5 mm. மேலே வந்து பிக்கெஸ்ட் பார்த்தோம்ல, இங்கே வந்து ஸ்மாலஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டெமெட்ரோடான் was a mammal like reptile with a snail like structure on its back. this acted as a radiator to cool the body of the animal. ஸ்னேல் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கொஷின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஆர்ச்சோப்டெரிக்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் பேர்ட். இட் வாஸ் கவர்டு வித் ஃபெதர்ஸ் பட் இட் ஹேட் டீத் நாட் ஏ பீக். எல்லா பேர்டுக்குமே வந்து பீக் தான் இருக்கும், அழகு இருக்கும், ஆனால் டீத் இருக்காது. ஆனால் இந்த பேர்டுக்கு டீத் இருக்குமா? நெக்ஸ்ட், கேன் யூ இமேஜின் த சைஸ் ஆஃப் த டைனோசர் அண்ட் ஹோம் லிசார்டு விச் பிலாங் டு த சேம் கிளாஸ். டு யூ ஃபைண்ட் போத் ஆஃப் தெம் அரௌண்ட் அஸ் நவ்? கிவ் ரீசன். ஓகே. விச் ஏஜ் இஸ் நவுன் அஸ் கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். அந்த டைனோசர் பற்றி எல்லாம் அந்த காலத்தில் சொல்கிறாங்க இல்லையா? இந்த பொட்டேட்டோ பேரன்கைமா வேக்யூல்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஸ்டார்ச். பொட்டேட்டோவில் வந்து பேரன்கைமா வேக்யூல்ஸில் என்ன இருக்குன்னா ஸ்டார்ச் இருக்கும். இன் ஆப்பிள் அதே பேரன்கைமா செல்ஸில் வந்து சுகர் இருக்கும். சுகரும் ஸ்டார்ச் ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் நிறைய மாலிகுல் சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஸ்டார்ச்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து காமன் எமரால்ட் டவ். த பேர்டு வித் லார்ஜஸ்ட் விங் ஸ்பேன் எதுக்கு இருக்குன்னா லென்த் ஆஃப் த விங் ஸ்பேன் ஆஃப் ஆல்பஸ்ட்ரோஸ்க்கு தான் இருக்குது. இஸ் 3.5 மீட்டர். which bird flies at the highest altitude. இதுதான் வந்து ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் வந்து பறக்குது. இது ஆல்பட்ரோஸ். எமரால்டோட சயின்டிஃபிக் நேம் பார்த்துக்கோங்க, சால்கோபாப்ஸ் இண்டிகா. நெக்ஸ்ட், அமெரிக்கன் கோல்டன் ப்ளோவர் ப்ளூவியாலிஸ் டொமினிகா கவர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் during the migration, breeding in Alaska and Arctic. It flies to South America in autumn and then reaches the New Zealand. It takes more than 6 months to cover. இந்த பேர்டு வந்து 6 months எடுத்துக்குமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது? 24,000 to 27,000 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு அந்த ப்ளோவர் பேர்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எமோல் கேன் டிக் ஏ டன்னல் 300 feet லாங் இன் ஜஸ்ட் 1 night. பாருங்கள், ஒரு நைட்டில் இவ்வளோ ஃபீட் லாங் இருக்கிற டன்னல், 300 feet லாங் இருக்கிற டன்னலை வந்து இந்த மோல் வந்து டிக் பண்ணுதான். நெக்ஸ்ட்டு ஃப்ளையிங் ஃபாக்ஸ் பாருங்கள். த லார்ஜஸ்ட் பேட் இஸ் த ஃப்ளையிங் ஃபாக்ஸ். Some are found on the islands of the Java, எங்கே இருக்குன்னா Java, and have a wingspan of 1.7 meter with a length of up to 42 centimeter. The smallest bat lives in Thailand. It weighs just 2 grams and is no longer than 3.3 centimeter. Next வந்து donate blood. Hospitals have blood banks where blood can be temporarily stored before it is given to the patients in need. Every healthy person over 18 years of age can donate so that it can be given to the person in need during emergencies of the accidents or operations. Blood donation saves their lives. பிளட் டொனேஷன் பண்ணணும்னா 18 years ஆகிக்கணும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காமன் நேம், பைனாமியல் நேம் பார்க்கலாம். அமீபாக்கு வந்து அமீபா ப்ரோட்டியஸ், ஹைட்ராக்கு வந்து ஹைட்ரா வல்காரிஸ், ஸ்டேஃபார்முக்கு வந்து டீனியா சோலியம், ரவுண்ட் வார்முக்கு வந்து அஸ்காரிஸ் லும்ரிகாய்ட்ஸ், எர்த்வார்முக்கு வந்து இது பார்த்துக்கோங்க லாம்பிட்டோ மௌரிட்டிஸ், அப்படி இல்லைன்னா பெரியானிக்ஸ் எஸ்காவிட்டிஸ். எர்த்வார்மோட சயின்டிஃபிக் நேம் பார்த்துக்கோங்க. லீச் வந்து ஹிருடினாரியா கிரானுலோசா, காக்ரோச் வந்து பெரி பிளானேட்டா அமெரிக்கானா, ஸ்னேலுக்கு வந்து பிலா குளோபோசா, ஸ்டார் ஃபிஷ்க்கு வந்து ஆஸ்டிரியஸ் ரூபென்ஸ், பேர்ல் ஆயிஷருக்கு வந்து பிக்டாடா பியூகாட்டா. நெக்ஸ்ட் வந்து காமன் நேம் அண்ட் பைனாமியல் நேம் பாருங்கள். ஃப்ராகு ரானா ஹெக்ஸா டக்டைலா. சரிங்களா, ஃப்ராகுக்கு பார்த்துக்கோங்க, கேட்டிருக்காங்க. டோடுக்கு வந்து பியூஃபோ மெலனோஸ்டிக்கஸ். நெக்ஸ்ட் வந்து வால் லிசார்டுக்கு வந்து
பொடார்சிஸ் முராலிஸ், க்ரோக் வந்து கோர்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ், பீகாக் பார்த்துக்கோங்க பாவோ கிறிஸ்டேசஸ், டாகுக்கு வந்து கேனிஸ் ஃபெமிலியாரிஸ், கேட்டுக்கு வந்து ஃபெலிஸ், டைகருக்கு வந்து பாந்தேரா டெக்ரிஸ், டைகருக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேனுக்கு வந்து ஹோமோசாப்பியன்ஸ் தெரியும் இல்லையா. இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சரில் ஒரு 3-4 மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஆல்ரெடி வந்திருக்கிற மாதிரி இருக்குது. சரி பார்த்துக்கோங்க. கோலன்கைமா ஸ்க்ளீரன்கைமாக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் லிவிங் செல்ஸ். இது கோலன்கைமா வந்து லிவிங் செல்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டெட் செல்ஸ். ஸ்க்ளீரன்கைமா டெட் செல்ஸ். செல்ஸ் கண்டெயின் புரோட்டோபிளாசம். கோலன்கைமாவில் புரோட்டோபிளாசம் இருக்கும், செல்ஸ் ஆர் எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோலன்கைமா செல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்லுலோஸ்லாம் இருக்கும். இது வந்து லிக்னிஃபைடு செல்வால் இருக்கும். திக்கனிங் ஆஃப் செல்வால் இஸ் நாட் யூனிஃபார்ம். திக்கனிங் வந்து யூனிஃபார்மாக இருக்காது, திக்கனிங் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் செல்வாலோட திக்கனிங். லியூமன் ஆஃப் த செல்ஸ் இஸ் வைடாக இருக்கும், இங்கே வந்து நேரோவாக இருக்கும். பிட்ஸ் ஆர் சிம்பிள் ஸ்ட்ரைட்டு, பிட்ஸ் ஆர் சிம்பிள் ஆப்ளிக், சம்டைம்ஸ் பிரான்ச்டாகவும் இருக்கும் இதில் ஸ்க்ளீரன்கைமாவில். நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டி டு த பிளான்ட் பாடி. இட் ப்ரொவைட்ஸ் ஒன்லி மெக்கானிக்கல் சப்போர்ட். இது இந்த 2 பாக்ஸில் தான் கொஷின்ஸ் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஸ்க்ளீரன்கைமாவில் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டு, இது வந்து மெக்கானிக்கலும் இருக்கும், எலாஸ்டிசிட்டி ஆஃப் த பிளான்ட் பாடியும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ளீரேட்ஸ் அண்ட் ஃபைபர்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். யூஸ்வலி ப்ராடு, இது வந்து எலாங்கேட்டட் அண்ட் நேரோ த்ரெட் லைக். ஸ்க்ளீரேட்ஸ் வந்து எண்ட் வால்ஸ் வந்து பிளண்ட்டாக இருக்கும், இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்கும். எண்ட் வால்ஸ் வந்து ஷார்ப் டேப்பரிங்காக இருக்கும். இங்கே வந்து ஸ்க்ளீரேட்ஸ் சிங்கிளாக இருக்கும், இங்கே வந்து பண்டல்ஸாக இருக்கும். ஸ்க்ளீரேட்ஸ் வந்து டீப் பிட்ஸில் இருக்கும், இது வந்து நேரோ பிட்ஸில் இருக்கும். எந்த செல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து அதிகமாக வந்து டஃப்னஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பேரன்கைமா அண்ட் கோலன்கைமா பாருங்கள். செல் வால் இஸ் thin and uniform in thickness. இதில் பேரன்கைமாவில் it possesses well developed extra thickening at a place adjacent to intercellular space. கோலன்கைமாவில் அதுக்கப்புறம் it serves as a storage tissue வந்து இது வந்து இருக்கும். it serves as a mechanical tissue இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். parenchyma is found in outer and inner parts of the plant organs. it is restricted to the subepithermal parts of the plant organs. நெக்ஸ்ட் பாருங்கள். tracheids vessels பார்ப்போம். formed from single cell. tracheids வந்து formed from single cells. vessels வந்து made up of number of cells. ends are oblique வந்து டேப்பராக இருக்கும், ends வந்து round transverse இருக்கும். fraction of a centimeter in length. இது வந்து several centimeters இருக்கும். walls are thick, lumen are narrow. walls are less thick, lumen wide இருக்கும். நெக்ஸ்ட் வந்து epithelial tissues in the skin functions as a waterproof membrane. நம்மளுக்கு வந்து வாட்டர்ப்ரூஃப் மெம்பரேனாக ஆக்ட் பண்ணுறது வாட்டர்ப்ரூஃப் மெம்பரேனாக ஆக்ட் ஆகுறது எதுனா எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டியூனோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.